வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அமைச்சரவை மறுசீரமைப்புக்கும் சர்ச்சைக்குரிய வகையில் விடுவிக்கப்பட்ட கொள்கலன் விசாரணைகளுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் தெளிவுபடுத்தல். பரஸ்பர வர்த்தகம் மற்றும் ஏற்றுமதி வாய்ப்புகளை விரிவுபடுத்தல் இலங்கை மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகள் கூட்டாக ஆராய்வு. முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா வெளியிடும் கருத்துக்களுக்கு பதிலளிக்க தேவையில்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அறிவிப்பு. எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்பதை முன்னரே உணர்ந்திருந்ததாக நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இஷாரா சிபந்தி பரபரப்பு வாக்குமூலம். தொடர்பது விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் தீர்மானத்தின் அடிப்படையில் கடந்த வாரம் நடைபெற்ற அமைச்சரவை மறுசீரமைப்பு இந்த ஆண்டு தொடக்கத்தில் சுங்கத்துறையால் சர்ச்சைக்குரிய வகையில் விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்கள் தொடர்பான விசாரணைகளுடன் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதேச தெளிவுபடுத்தினார். கொழும்பிலுள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் போது அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் அமைச்சர் பொறுப்பு மாற்றம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில் சுங்கத்துறையால் விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்கள் தொடர்பான விசாரணை மேலும் அதுபோன்று முன்பு இடம்பெற்ற 14 சம்பவங்களின் விசாரணைகளும் சுதந்திரமாக முன்னெடுக்கப்படுகிறது. இந்த விசாரணைகளுக்கும் அண்மைய அமைச்சரவை மாற்றங்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. கடந்த ஒரு வருடத்தின் பின்னரான இந்த மாற்றங்கள் அரசாங்கத்தின் கீழ் செயல்பட்டு வருவதால் அவற்றின் செயற்பாடுகள் குறித்து தெளிவான புரிதல்கள் தற்போது ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை அடிப்படையாக கொண்டு அரசாங்கம் தனது வரவு செலவு திட்டத்தையும் கொள்கை நடைமுறைகளையும் சிறப்பாக வடிவமைக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அமைச்சரவை மறுசீரமைப்பு அரசாங்கம் மேற்கொண்டு வரும் பரந்த நிர்வாக மறுசீரமைப்பு முயற்சியின் ஒரு பகுதியாகும் எனவும் முக்கிய இலக்குகளை நோக்கி செயல்படும் சில அமைச்சர்கள் புதிதாக ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்தார். நிர்வாகத்திறனை மேம்படுத்தல் நோக்கில் பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜாதேச குறிப்பிட்டார். உணவு பாதுகாப்பு, உணவு பதப்படுத்தல், ஏற்றுமதி மற்றும் துறைமுக செயல்பாடுகள் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக மற்றும் முதலீட்டு தொடர்புகளை மேலும் பலப்படுத்துவது குறித்து இலங்கை மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகள் இடையே ஆழமான கலந்துரையாடல் நடைபெற்றது. அமெரிக்க சிந்தனை ஆய்வு அமைப்புகளின் பிரதிநிதிகளும் வர்த்தகம், வணிகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கவும் கலந்து கொண்டு இந்த சந்திப்பு இந்த வாரம் கொழும்பில் நடைபெற்றது. அமெரிக்காவின் பல மாநிலங்களைச் சேர்ந்த முதலீட்டாளர்களும் இலங்கையின் முதலீட்டு வாய்ப்புகளை ஆராயும் நோக்கில் இந்த குழுவில் இடம்பெற்றிருந்தனர். சந்திப்பின் போது பிரதிநிதிகள் உணவு பாதுகாப்பு, உணவு பதப்படுத்தல் செயல்முறை, ஏற்றுமதி மற்றும் துறைமுக நடவடிக்கைகள் ஆகிய துறைகளில் தங்கள் தீவிர ஆர்வத்தை வெளிப்படுத்தினர். அதற்கு பதிலளித்த அமைச்சர் வசந்த சமரசிங்க எதிர்காலத்தில் நாடுகளுக்கும் இடையில் எட்டப்பட உள்ள வர்த்தக ஒப்பந்தங்கள், முதலீட்டு வாய்ப்புகள் மற்றும் வர்த்தக விரிவாக்க முயற்சிகள் தொடர்பாக விரிவான விளக்கம் அளித்தார். மேலும் உணவு பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் அமைச்சர் மேற்கொண்டு வருகின்ற முயற்சிகள் மற்றும் சந்தை நிலவரங்களை ஒருங்கிணைக்கும் புதிய திட்டங்கள் குறித்தும் அவர் எடுத்துரைத்தார். இந்த சந்திப்பில் இலங்கையுடனான வர்த்தக மற்றும் ஏற்றுமதி உறவுகளை மேலும் விரிவுபடுத்துவது மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான முதலீட்டு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆழமான கலந்துரையாடல் இடம்பெற்றது. முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா வெளியிடும் கருத்துக்களுக்கு பதிலளிக்க தேவையில்லை. அவர் யார் என்பதை மக்களின் நன்கு அறிவார்கள் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ராஜபக்ச குடும்பத்திற்கு எதிராக சரத் பொன்சேகா அண்மையில் கடுமையான சொற்போரில் ஈடுபட்டு வருகின்றார். இறுதிப் போரின் போது நடந்ததாக கூறப்படும் சில நிகழ்வுகளையும் வெளிப்படுத்தி வருவதோடு வெள்ளைக்கொடி விவகாரம் குறித்தும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார். இந்த அறிக்கைகள் தெற்கு அரசியலில் குறிப்பிடத்தக்க அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளன. இந்த நிலையில் சரத் பொன்சேகாவின் சமீபத்திய அறிவிப்புகள் குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது மொட்டு கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் அவரது கூற்றுக்களுக்கு எதுவித பதிலும் அளிக்க வேண்டியதில்லை, அவரை பற்றி மக்களுக்கு போதுமான புரிதல் உள்ளது என்று தெரிவித்தார். தான் எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்பதை முன்னரே உணர்ந்திருந்ததாக நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இஷாரா சிபந்தி தெரிவித்துள்ளார். வேலியகுட குற்றப்பிரிவின் இயக்குனர் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் ரோஹான் ஒலுகல தன்னை கைது செய்வார் என்பதை தெரிந்திருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். நேபாளத்தில் 7 மாதங்களாக மறைந்து வாழ்ந்த போதும் மன அழுத்தம் மற்றும் பயம் ஏற்பட்டதாகவும் இலங்கைக்கு திரும்ப எண்ணிய போதும் கைது செய்யப்படலாம் என்ற அச்சத்தினால் பதுங்கியிருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் பாதாள உலக தலைவர் கனைமுல்ல சஞ்சீவவின் கொலை திட்டத்தில் பங்கு பற்றியதாக சந்தேகிக்கப்படும் இஷாரா சிபந்தி நேபாளத்தின் பக்தபூர் மாவட்டத்தில் உள்ள திபோஸ் பூங்கா பகுதியில் அமைந்திருந்த ஆடம்பரமான வீட்டில் மறைந்திருந்த போது 2 நாட்களுக்கு முன்பு இரவு கைது செய்யப்பட்டார். அவருடன் பாதாள உலக உறுப்பினர்கள் உட்பட மேலும் 5 பேரும் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட பிறகு போலீஸ் அவர்களை தங்கியிருந்த வீட்டை தேடிய போது மற்றொரு நாட்டின் பிரச்சனையாக அவர் முகத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட போலியான வெளிநாட்டு கடவுச்சீட்டையும் கைப்பற்றினர். அந்த கடவுச்சீட்டின் மூலம் ஐரோப்பிய நாடொன்றுக்கு தப்பி செல்லும் திட்டத்தை இஷாரா சிபந்தி தீட்டியிருந்ததும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. ஹெகல்பத்ர பத்மேவிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் மூலம் இஷாராவின் மறைவிடம் அடையாளம் காணப்பட்டதோடு ரோஹான் ஒலுகல தலைமையில் நேபாளத்தில் இந்த சிறப்பு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இஷாரா சிபந்தி மற்றும் அவருடன் கைது செய்யப்பட்ட 6 பேரையும் இன்று இலங்கைக்கு நாடு கடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
இந்த கேஸில் தொடர்புடைய சிலர், குறிப்பாக தமிழரான ஜே.கே. பாய் உள்ளிட்ட இஷாராவை பாதுகாப்பு நாடு கடத்துவதற்காக கெகல்பத்ர பத்மேவிடமிருந்து பெரிய தொகை பணம் பெற்றிருப்பதாகவும் விசாரணைகளில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் நாட்டை விட்டு தப்பி செல்லும் முன் இஷாரா செவந்தி நீர்கொழும்பில் உள்ள ஒரு போலீஸ் அதிகாரியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருந்தார். அந்த அழைப்பின் போது, இதுதான் எனது கடைசி அழைப்பு, இனி எந்த தொலைபேசி அழைப்பும் இருக்காது என்று அவர் கூறியதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அதன் பிறகு அவர் பயன்படுத்திய சிம் அட்டையை துண்டித்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் அந்த போலீஸ் அதிகாரியுடன் மட்டுமல்லாது இன்னமும் சில முக்கிய நபர்களும் இஷாரா செவந்தியின் நாடு கடத்தலில் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது. எனவே இஷாரா செவந்தி இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட பின் அவரிடமிருந்து பெறப்படும் தகவல்களின் அடிப்படையில் மேலும் சில முக்கிய நபர்கள் கைது செய்யப்படலாம் என்றும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதியினால் இந்த ஆண்டாவது குறைந்தபட்சம் 10 ரூபாய் அடிப்படை சம்பள உயர்வை வழங்க முடிகிறதா என்பதை நிரூபிக்கட்டும் என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் சவால் விடுத்துள்ளார். கொழும்பில் உள்ள இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைமையகத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், தற்போது ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1750 ரூபாய் நாட்கூலி வழங்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். ஆனால் எமது ஆட்சி காலத்தில் சம்பள உயர்வுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட போது எதிரணியில் இருந்த மலையக பிரதிநிதிகள் ஒத்துழைப்பு வழங்கவில்லை, மாறாக இடையூறுகள் மட்டுமே செய்தார்கள். இப்போது இந்த அரசாங்கம் உண்மையாகவே சம்பள உயர்வை செயல்படுத்த விரும்பினால் நாங்கள் அதற்கு முழுமையான ஆதரவை வழங்க தயாராக உள்ளோம். கடந்த ஆண்டு சம்பள பேச்சுவார்த்தையின் போது நாங்கள் 1750 ரூபாய் அடிப்படை சம்பளமாக கூறியிருந்தோம். அதேவேளை ஜேவிபி தொழிற்சங்கங்கள் 2138 அடிப்படை சம்பளமாக கூறியிருந்தது. என்று அந்த ஜேவிபியின் தொழிற்சங்கங்கள் தங்களுடைய முந்தைய நிலைப்பாட்டில் உள்ளனவா? இல்லையெனில் தற்போது 1700 ரூபாய் சம்பளமே நியாயமானது என்கின்றீர்களா? ஆரம்பத்தில் 1700 அடிப்படை சம்பளமாக குறிப்பிட்டிருந்தும் தற்போது அதை நாட்கூலி என்று குறிப்பிடுவது வழி தவறானது. அடிப்படை சம்பளம் உயர்த்தப்படாமல் கூடுதல் கொடுப்பனவுகளை அதிகரிப்பதில் எந்த பயனும் அளிக்காது. அடிப்படை சம்பள உயர்வுக்கு நாம் ஆதரவளிப்போம், ஆனால் மேலதிக கொடுப்பனவுகளால் மாத்திரம் பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. சம்பள பேச்சுவார்த்தைகள் குறித்து தற்போது அரசாங்கத்திற்குள்ளே கூட தெளிவற்ற நிலைப்பாடு நிலவுகிறது என்றால் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான நாட்கூலி முறைமையினை முற்றிலும் ஒழிக்க வேண்டும். தற்போது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதனால் இதனை நடைமுறைப்படுத்துவதும் சாத்தியம். எமது ஆட்சி காலத்தில் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளத்தை நிர்ணயிக்கும் வகையிலே வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது. தற்போதைய அரசாங்கம் விரும்பினால் அந்த வர்த்தமானி அறிவித்தலை மீண்டும் செயல்படுத்தி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். 2020 ஆண்டு 250 ரூபாய் மற்றும் 2024 ஆண்டு 350 ரூபாய் சம்பள உயர்வை நாங்களே பெற்றுக் கொடுத்தோம். எனவே இந்த ஆண்டாவது குறைந்தபட்சம் 10 ரூபாய் அடிப்படை சம்பள உயர்வை வழங்கி பார்க்கட்டும். அதுவே ஜனாதிபதிக்கான எனது சவால் என்று ஜீவன் தொண்டமான் வலியுறுத்தினார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அரசியல் கூட்டியாக கருதப்படும் ஹம்பாந்தோட்டை மற்றும் அதனை சூழ்ந்துள்ள கடற்பகுதிகளில் தொடர்ந்தும் பெருமளவான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டு வருகின்றன. அந்த வரிசையில் நேற்று தெற்கு கடற்கரையில் கடலில் மிதந்து வந்த நிலையில் 51 பொதுகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பெருமளவு போதைப் பொருட்களை பாதுகாப்பு படையினர் மீட்டனர். போலீசார் தெரிவிக்கையில் இந்த பொதுகளில் சுமார் 839 கிலோகிராம் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த போதைப் பொருட்கள் பிரபல கடத்தல்காரர் உணர்குவி சார்ந்த என்பவருக்கு சொந்தமானவை என்று சந்தேகிக்கப்படுகிறது. செப்டம்பர் மாத தொடக்கத்தில் 3 கப்பல்கள் வழியாக இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்த முயற்சிக்கப்படுவதாக போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் இயக்குநர் மூத்த போலீஸ் கண்காணிப்பாளர் ஹேமல் பிரசாந்தவுக்கு ரகசிய தகவல் கிடைத்திருந்தது. அதன் பேரில் அவரது நேரடி மேற்பார்வையின் கீழ் கடற்படை மற்றும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு இணைந்து தேவந்துர மற்றும் தங்காலை கடல் எல்லைகளில் தொடர்ந்து 32 நாட்களாக சிறப்பு சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்தன. எனினும் சந்தேகிக்கப்படும் கப்பல்களின் பணியாளர்களுடன் தொடர்பு கொள்ளப்பட்ட போதும் அவர்கள் எந்த தகவலையும் வழங்கவில்லை. மேலும் கப்பல்களின் இருப்பிடத்தை கண்காணிக்க உதவும் BMS அமைப்பும் முடக்கப்பட்டிருந்தது. இந்த நடவடிக்கைக்கு இலங்கை விமானப்படை ஆதரவு வழங்கியிருந்த போதிலும் அந்த 3 கப்பல்கள் குறித்து எந்த தடயமும் இதுவரை கிடைக்கவில்லை. நாட்டில் அதிகரித்து வரும் போதைப்பொருள் வர்த்தகத்திற்கு முன்னாள் அரசாங்கமே காரணம் என்று தற்போதைய ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க சமீபத்தில் குற்றம் சாட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.